இந்த ராமதாஸ் மட்டும்தான். அதனாலே சொல்லுகின்றேன், இவ்வளவு நாள் என்னுடைய பேச்சை கேட்டீர்கள், இளைய மறந்தீர்கள். நம்ம ஆளுங்க, நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க. இல்லை அர்த்தம், தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். அன்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். இன்று கூட்டணியிலே சேர்ந்து 5 தொகுதியில் வெற்றி பெற்றோம். இது நமக்கு வெக்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? கோபம் வரலையா? கோபம் வரலையா? வரலையே. ஏன்னா அவன் நம்மாளையே காட்டி கொடுத்துட்டான். நம்மால் நமக்கே ஓட்டு போடலை. என்ன செய்யுது? அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. வேறொரு நல்ல பையனை, ரியல் எஸ்டேட்டு, செல்ஃபோன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை, குடிக்காத பையனை, நீ தாண்டா மாவட்டம், நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசிடுவேன். இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல், அதோடு அவன் போனான். இந்த 3 எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு முடிய போகுது. அதன் பிறகு போட்டுன்னு வீட்டில் இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கணக்கு, உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. சும்மா ஏமாத்திட்டு கோட்டைக்கு போவேன்னா எங்கே போகிறது? கோட்டை போய் கிட்ட நின்று வெளியில் நின்று பார்த்துட்டு வரலாம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ. சில பேர் கேட்கலாம், எங்கே கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளையிலிருந்து போய் கூட உழை. ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனாலே இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. கா 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 கத்தலாம். அது வீட்டு முன்னால் நின்று கத்து, காக்கா காக்கா காக்கான்னு கத்து. ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ. ஆனால் இனிமேல் உழைக்கணும். என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன், அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன். 2000 × 50, 2000 பேர் ஆண் பெண் சேர்ப்பேன். அதில் ஒருவர் 50 ஓட்டு என்று சொன்னால் 1,00,000 ஓட்டு வெற்றி உறுதி.